பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வானொலியில குட்டீஸ் சுட்டீஸ்க்காக ஒரு அழகான ஸ்டோரியோட நம்ம வானொலியில ஒரு குட்டி ஆர்ஜே இன்ட்ரோ ஆக போறாங்க. வாங்க அவங்க என்ன கதை சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் வர்ஷிதா. நான் ஹிமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்ல போகிறேன். உங்களுக்குலாம் தெரியுமா எப்படி வானத்தில் நட்சத்திரம் நிலாலாம் வந்துச்சுன்னு? நான் இப்போ அதை அங்கி செய்த வினை என்ற கதை மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க குட்டீஸ், கேட்கலாம். அந்த காலத்துலலாம் சூரியன் இவ்வளோ பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் இருக்காது. அப்பெல்லாம் பூமிக்கு சூரியனில் கிடைக்கிற வெளிச்சம் மட்டும்தான். அப்போதான் சூரியனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனா சூரியன் அதுக்கு பேரே வைக்கல. ஓகே, நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாமா? என்ன வைக்கலாம்? அங்கின்னு வைக்கலாமா? உங்களுக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கா? ஓகே. அங்கி எப்பவுமே சூரியனுக்குள்ளேயே விளையாடுவாங்க, தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க. எல்லா வேலையுமே சூரியனுக்குள்ள தான் செய்வாங்க. ஒரு நாள் அங்கிக்கு ஒரு ஆசை. அங்கி சூரியன் கிட்ட போய் அம்மா நான் கொஞ்ச நேரம் பூமியில போய் விளையாண்டுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு சூரியன் கொஞ்ச நேரம் யோசிச்சுச்சு. ஓகே, ஆனா நீ பூங்கால இருக்கிற சிறுவர்கள் கூட மட்டும்தான் விளையாடணும். பக்கத்துல இருக்கிற வட்ட தோட்டத்துக்குள்ள போகவே கூடாது. அப்படி போனேன்னா கண்டிப்பா உன்னைய திட்டுவேன். அதுக்கு அங்கி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் கிட்ட இருந்து பறந்து பூமிக்கு போயிடுச்சு. அப்புறம் பறந்துகிட்டே பூமியில இருக்கிற பூங்காக்கு வந்துச்சு. அங்கி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கத்திரிக்காக்கு கால் கை முளைச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். அதை பார்த்து கொஞ்ச நேரம் சிறுவர்கள் சிரிச்சுட்டே இருந்தாங்க. அங்கிய விளையாடவும் சேர்த்துக்கல. கொஞ்ச நேரம்க்கு அப்புறமா அங்கி சரி ஓகே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவர்கள் சேர்த்துக்கிட்டாங்க. அங்கிக்கு டைம் போறதே தெரியல. ஓடி விளையாடுறது, ஊஞ்சல், சறுக்கு மரம் அப்படின்னு நிறைய கேம்ஸ் விளையாண்டாங்க. இருட்ட கொஞ்சம் கொஞ்சமா பசங்க வீட்டுக்கு போய்கிட்டே இருந்தாங்க. கடைசியில அங்கேயும் 4 சிறுவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த 4 சிறுவர்களும் அங்கிக்கிட்ட கேட்குறாங்க, நம்ம வட்டத்தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு. அதுக்கு அங்கி சொல்றாங்க, போவேணா எங்க அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அங்கி சொல்றாங்க. ஆனா அந்த 4 சிறுவர்களுமே அங்கிய கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா வட்டத்தோட்டம் எப்படி இருக்கும்னு? ஒரு பெரிய வட்டம் இருக்கும். அதுக்குள்ள ஒரு குட்டி வட்டம் அப்படின்னு சின்னதா வட்டம் போயிட்டே இருக்கும். அந்த ஒரு வட்டத்துலயும் நிறைய மரங்கள் இருக்கும். அந்த ஒரு மரத்துல நிறைய கிளைகள் இருக்கும். அந்த கிளையில ஒரு கிளையில 10 இலைகள் இருக்கும். ஒரு இலையில நுனியில ஒரு நட்சத்திரங்கள் இருக்கும். அதை பார்த்துட்டு பயந்துட்டு அந்த 4 பசங்களும் ஓடிட்டாங்க அங்கிய விட்டுட்டு. அங்கிக்கு போக போக பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த இலையில இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிட்டனால 100 மடங்கு வயிறு பெருசாயிடுச்சு. உடனே பயந்து போய் அம்மா அப்படின்னு அங்கி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அம்மா சூரியன் நீ எதுக்கு இதை சாப்பிட்ட? இதை சாப்பிட்டுதான் நான் என்னைய பிரகாசமாக்கிக்கிறேன், நீ எதுக்கு சாப்பிட்ட அப்படின்னு அங்கிய திட்டுறாங்க. சரி, நீ வேணா ஒண்ணு பண்ணு, நீ இந்த பூமிய ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வா, காலையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சூரியன் சொல்றாங்க. அங்கி யார் கண்ணுக்கும் தெரியாம வேகமா ஓடிருச்சான். காலையில பூமிய சுத்திட்டு பார்த்தா எப்பயும் போல பழைய அங்கி மாதிரியே இருந்துச்சான். அது எப்படி குறையும்னு நீங்க யோசிப்பீங்க. ஒன்னும் இல்ல, அது வேகமா ஓடும் போது அதோட வேர்வை துளிகள் தான் நட்சத்திரமா மாறி கீழே விழுந்துருச்சு. அதனாலதான் அது பழையபடியே மாறிடுச்சு. இப்போ சூரியன் கீழே இருக்கிற எல்லா நட்சத்திரத்தையும் நான் கொடுக்குற இந்த பையில அள்ளிட்டு வா அப்படின்னு அங்கிட்ட சொல்றாங்க. அங்கேயும் ஓடி போய் எல்லா நட்சத்திரத்தையும் அள்ளும் போது ஒரு பந்து அந்த பையில இருந்து தவறி கீழே விழுந்துருது. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்துடுறான். அங்கேயும் எடுத்துட்டு வந்த நட்சத்திரத்தை எல்லாத்தையும் சூரியன் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுவே போதும், இதுவே நம்மளுக்கு 10,000 வருஷத்துக்கான வெளிச்சத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி நட்சத்திரத்தை என்ன பண்றது அப்படின்னு சூரியன் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லா நட்சத்திரத்தையும் அப்படியே தூக்கி வீசிட்டாங்க. அதை வீசின நட்சத்திரம் வானத்துல அங்கங்க போய் நின்னுக்குச்சு. இதைத்தான் நம்ம இப்ப வானத்துல நட்சத்திரங்களா பாக்குறோம். அங்கியோட பையில இருந்து ஒரு பந்து விழுந்துச்சுல, அததான் நம்ம இப்ப நிலாவா பாக்குறோம். இந்த கதையை யார் சொன்னாங்கன்னு தெரியுமா? நம்மளோட விழியன் அங்கிள். நன்றி.